சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் இனிய மாதம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் வழியாக அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த பகுதியினை சன் அஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் மே மாதம் 2024 மே மாதம். இந்த மே மாதம் மேஷ ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? நான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆளுமை சக்தி என்பது அதிகபட்சமாக இருக்கும். ஆளுமை சக்தி என்பதை விட துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரியமும் பராக்கிரமும் என்பது உங்களிடம் உடன் பிறந்த சொத்தாகவே இருக்கும். ஆலோசிக்காமல் கூட சில துணிச்சலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். பொதுவாக துணிச்சல் என்பது உங்களுக்கு பிறவி சொத்தாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதம் எந்த கிரகம் உங்களுக்கு எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது மே மாதம் 1ஆம் தேதியே உங்களுக்கு ஒரு யோகமான நிலையினை உண்டாக்குகிறது. அதற்கு காரணம், கடந்த ஒரு வருடமாக உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த மே 1ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதுதாங்க ஒரு யோகமான நிலை. இன்னும் ஒரு ஆண்டிற்கு குரு பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற போது அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தை பார்க்கும், 10ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ மே 1ஆம் தேதி முதல் பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது இதுவரையில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இனி விலக ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, ஜென்ம குருவை பற்றி அவ்வளவு மோசம் சொல்லிட்டு வைப்பாங்க எல்லாருமே. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அப்புறம் அலைச்சல், திருச்சல், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சங்கடங்கள்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கு போகின்ற குரு பகவான் உங்களுக்கு தனத்தையும் கொடுப்பார், குடும்பத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார், குடும்பத்திற்குள் உங்களை இருக்க வைப்பார் இந்த அலைச்சல்கள் இல்லாமல். அதற்கு மேலாக நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார். இது 10ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்கின்ற பார்வையின் பயனாக கிடைக்கின்ற பலன்களாகும். இதற்கு மேலாக 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இத்தனை நாளும் ஒரு நெருக்கடி மேஷ ராசினருக்கு இருந்திருக்கும். அதற்கு காரணம், சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிந்தது. அந்த 8ஆம் இடத்தில் சனி பகவானின் பார்வை பதிந்த காரணத்தினால் உடல் நலனில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் போன்றவற்றில் நெருக்கடிகள், இறங்கு முகம் உண்டாக்கியிருக்கும். இப்ப குரு பகவானின் பார்வை அந்த 8ஆம் இடத்திற்கு வருகின்ற போது மறையப்பட்ட ஒவ்வொன்றுமே இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். மறைந்த உங்கள் செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய புகழினை மற்றவர்கள் பேசக்கூடிய நிலை ஏற்படும். உடலிலும் ஒரு ஆரோக்கியமான நிலை உண்டாகும். அதற்கு மேலாக உங்களுக்கு ஆதரவாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே. இப்ப குரு பகவானின் பார்வையும் அந்த 6ஆம் இடத்திற்கு பதிய போகிறது. 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம். இந்த இரண்டின் நிலையின் காரணமாக உங்கள் உடல்நிலை இருந்த சங்கடங்கள் இனி விலக ஆரம்பிக்கும், பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடக்கூடிய நிலை உருவாகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். வெற்றி என்பது உங்களுடைய சொத்தாக இனி மாறும். ஒரு பெரிய யோகமான காலகட்டத்தில் இந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் மேஷ ராசினை அடியெடுத்து வைக்கிறீர்கள். இந்த நேரத்தில் சின்ன சங்கடமும் இருக்கு. ஏன்னா ஒரு கிரகம் நன்மை செய்யும், இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பலனை கொடுக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள் உச்சமடைகின்ற சூரிய பகவான், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. எப்பவுமே மேஷ ராசினரான உங்களுக்கு இந்த மே மாதம் வரும்போது, சித்திரை மாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாகவே இருக்கும். அது வேலை நெருக்கடியாக இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம், உடல் நெருக்கடியாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதம் வருகின்ற போது பார்த்தா ஏதேனும் ஒரு நெருக்கடியினை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதம்
மே மாதம் 13ஆம் தேதி வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான். அதன் பிறகு மே 13க்கு பிறகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த 2 இடத்தில் சஞ்சார நிலையும் சாதகமான நிலை இல்லை என்றாலும் குரு பகவானின் சஞ்சார நிலை ஒரு சாதகமாக இருக்கு. குடும்பத்தை பாதுகாக்க போகுது, தனவரவை உண்டாக்க போகுது, செல்வாக்கை உண்டாக்க போகுது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கு. சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப 2 விஷயம். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் நன்மையை கொடுப்பார், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார், புதிய தொழிலை தொடங்க வைப்பார், வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார், எல்லாமே சரி. ஆனால் அவருடைய பார்வைகள் எப்பயுமே கொடிதான்னு சொல்லுவாங்க. அந்த கொடிதான பார்வைகள் உங்கள் ராசிக்கு பதியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பதியுது, 8ஆம் இடத்திற்கு பதியுது. அந்த 8ஆம் இடத்திற்கு தான் இப்போ குரு பகவான் பார்வை வந்த காரணத்தினால் இனி உங்களுக்கு உடல்நிலையில் பயம் இருக்காது, புகழில் பயம் இருக்காது, அந்தஸ்தில் பயம் இருக்காது, குறைவு இருக்காது, சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கு. அப்போ உடலில் ஏதேனும் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருப்பார் சனி பகவான். லாபத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் சங்கடத்தையும் கொடுப்பார். இந்த சங்கடங்களை சனி பகவான் கொடுக்கின்ற போது அதை நிவர்த்தி செய்கின்ற வேலை கேது பகவான் செய்வார். குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்திற்கு பதிகின்ற காலம் அந்த அவரும் இந்த வேலை செய்வார். நீ சங்கடத்தை ஒரு கிரகம் கொடுக்கும், 2 கிரகங்கள் உங்களை பாதுகாக்கும். அதனால் எல்லா சங்கடங்களும் வந்த வழியே போய்விடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். இந்த நேரத்தில் முயற்சி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் மேலும் ஒரு சின்ன தகவல், திரைக்கலைஞர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கும். காரணம், கலைக்காரனான சுக்கிர பகவான், அதிர்ஷ்டக்காரனான சுக்கிர பகவான் மேஷ ராசிக்குள் 25 வரை சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 இட சஞ்சார நிலைகளும் சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடியது. மாணவர்களுக்கும் இந்த மாதம் யோகமாக இருக்கும். தேர்வு முடிவுகள் சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 23ஆம் தேதி அதிகாலை 3:23 முதல் 25ஆம் தேதி காலை 11:03 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வெளியூர் பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விவகாரங்களை இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். முடிந்தவரையில் பழைய விவகாரங்களில் மட்டும், பழைய செயல்களில் மட்டும் ஈடுபடுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை அணிவது உங்களுக்கு மேலும் வெற்றியை உண்டாக்கும். திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த பகுதியினை சன் அஸ்ட்ரோ டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள், ராசி கட்டங்களை பாருங்கள், அந்த இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பாருங்கள், அந்த கிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பலன்களை நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். இது கற்பனையோ மிதமிஞ்சிய தகவலோ செயற்கையோ அல்ல. பஞ்சாங்கத்தை முழுமையாக வைத்து கிரக சஞ்சார நிலைகளை வைத்து இந்த மாதம் ரிஷபராசினருக்கு இந்த விதமான பலன்கள் ஏற்படும். கோச்சார ரீதியாக இதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கோச்சார பலன் தான். இது பிறப்பு ஜாதகத்துடைய பலன் என்பது வேறு, திசா புத்தினால் கிடைக்கின்ற பலன் என்பது வேறு, கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிடக்கூடிய பலன்கள் என்பது வேறு, பூர்வ புண்ணிய பலன்கள் என்பது வேறு. ஆனால் ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இல்லை என்றாலும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து அதற்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் கோச்சார கிரகங்கள் செய்து கொடுக்கும். ஒரு தெளிவான தகவல் இது. எந்த இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலனை அவர் வழங்கியே ஆக வேண்டும். இதுதான் ஜோதிட விதி. சரி, இந்த மாதம் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள்
அப்படி பார்த்தீங்கன்னா மே மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்க ரீதியாக சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும் என்பதெல்லாம் பொதுவான விதி. அதே போல மே 14 முதல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். சூரிய பகவான் தான் கிரகங்களுடைய குழுமத்தின் தலைவன் சொல்றோம். அப்போ உங்கள் ராசிக்குள் அவர் சஞ்சரிக்கின்ற போது அந்த வேகமான செயல்பாடு, கொஞ்சம் எல்லாவற்றிலும் ஒரு அவசரமான நிலை, ஒரு படபடப்பு எல்லாமே தோன்றும். பொதுவாக இந்த பதறிய காரியம் சிதறும் என்பது போல சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் போதும் சரி, 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சரி, சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்ற தகவல். இந்த நேரத்தில் இன்னொரு தகவலும் இருக்கு. இந்த மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரு நல்ல தகவல்னா, இது நாள் வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தார் விரய குருவாக. அப்ப விரய குருவுடைய சஞ்சார நிலை நமக்கு சாதகமான நிலை இல்லை என்பது ஒரு பக்கம் ஒரு தகவல் நமக்கு ரிஷபராசினருக்கு. சரி, ஜென்ம குரு நல்ல செய்வார்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். என்னுடைய வாதத்தை நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நிமிடம் சொல்றேன். எப்பொழுதெல்லாம் ஜென்மகுரு ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்றாரோ, ஒரு ஜாதகருக்கு ஜென்மகுருவின் காலம் ஏற்படுகிறதோ 12 ஆண்டுக்கு ஒரு முறை, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டு இருக்கும். ஜென்மகுரு வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார், உங்களை ஓட வைப்பார். குடும்பத்தை கூட கவனிக்க முடியாத அளவிற்கு உங்களை வேலை வாங்குவார். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், வருமானத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் ஜென்மகுரு உண்டாக்குவார். அதன் காரணமாகத்தான் வேறொரு பாட்டுக்கு சொல்றாங்க, ஜென்மகுரு வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் சொல்லுவாங்க. அந்த ஜென்மகுரு காலத்தில் தான் சீதையை ராம பகவான் சிறையை வைத்திருந்தா சொல்றாங்க. அப்போ சீதை ஒரு இடம், ராமர் ஒரு இடம். இது அப்படி இல்லை. உங்களுக்கு ஜென்மகுரு வரும்போது உங்க குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்க வேலைக்காக வெளியே போயிட்டு இருப்பீங்க, போவீங்க வருவீங்க, போவீங்க வருவீங்க. ஒரே இடத்துல இருந்தால் நிச்சயமாக அது சுகப்படாது. அப்ப நீங்க வெளியில் போனா மட்டும்தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும், வருமானத்தை தேட முடியும். ஒரு பெரிய சூட்சம் ஒன்று இருக்குங்க. குரு பகவான் அமர்கின்ற இடத்திற்கு எப்ப நன்மை செய்யறது போறதில்ல, பார்க்கின்ற இடத்தங்களுக்கு நன்மை செய்வார். சனி பகவான் அமர்கின்ற இடத்துல நன்மை செய்வாரு, பார்க்கின்ற இடத்திற்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார். இப்ப குரு பகவான் ஜென்மராசிக்குள்ள வந்துட்டார்ல உங்களுக்கு, அவர் பார்க்கின்ற இடம் 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஒரு பூர்வ புண்ணியஸ்தான இடம் அது, குலதெய்வ அருள் கிடைத்திடக்கூடிய இடம் அது, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய இடம் அது, குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கிடக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்வைகளை வச்சு அப்படி பார்த்துட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு அவர் பார்க்கின்ற இடம் பூரா பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அப்போது 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாய நிலை ஏற்படும். கல்யாண வயசு வந்தாச்சு, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, வரன் சரியாக அமையவே மாட்டேங்குது, இந்த ஒரு குழப்பமான நிலை இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த நிலை இனி மாறும். இந்த ஒரு ஆண்டு காலத்திற்குள் திருமண வயதில் இருக்கின்ற ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடந்தேறும். நண்பர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நட்புகள் ஒன்றாகும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்து பார்வை. அடுத்து பாக்கியஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை. இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அப்போ இந்த காலகட்டம் என்பது குரு பகவான் ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட போகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான ஒரு நேரம் இந்த மாதம் உங்களுக்கு. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் மட்டுமல்ல, செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம்.
அங்கே ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது லாபத்தை அதிகரித்து கொடுப்பார். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், அவரும் அங்கே சஞ்சரிக்கிறார் மீனராசிக்குள். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில், பெட்ரோலிய தொழில்களில், உணவக தொழில்களில், நில விவசாயிகளுக்கு என்று செவ்வாய் பகவான் லாபத்தை அதிகரிப்பார். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை ஏற்படுத்தும். எப்படி பார்த்தாலுங்க வருமானத்திற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காது, எழுதி வச்சுக்கிங்க. இன்னொரு பக்கம் ஒரு தகவல் இருக்கு. சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முதல்ல சொல்லிட்டேன், சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு சாதகமான பலன்களை வழங்குவார், பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார் என்ற பொதுவான விதியை மையமாக வைத்தாலும் சனி பகவான் நீதிமான். ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவருடைய கர்ம வினைக்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர். அதன் காரணமாக 10ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தால், நேர்மையாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் உத்தியோகத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. தொழில் செய்து வந்தால் தொழிலில் எந்த விதமான தடைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக, இயற்கைக்கு மாறாக, மற்றவர்களை இம்சிப்பதன் வழியாக நீங்கள் சம்பாதனை தேட நினைத்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கும். அதே நேரத்தில் தொழிலை அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவலுங்க உங்களுக்கு என்னென்னா, சனி பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பதியுது. அப்போது 4ஆம் இடத்துல பதியுது, 7ஆம் இடத்துல பதியுது. இப்போ 7ஆம் இடத்துல பதியுகின்ற போது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். நட்புகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். கூட்டு தொழில் பலவீனமாக இருக்கும். சில பேருக்கு மூட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ குரு பகவானின் பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு வருது பாருங்க. அதன் காரணமாக இப்போ அந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகிடக்கூடிய நிலை இருந்தாலும், கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாகிட்டு வந்தார். இப்போ பூர்வீக சொத்துல சங்கடம், பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இல்லாத நிலை, குடும்பத்தில் குழப்பலாம் இருந்திருக்கும். அப்போ குரு பகவானின் பார்வை அந்த 5ஆம் இடத்துக்கு வருது. இப்போ அந்த குழப்பமும் போயிடும். எல்லா வகையிலும் இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். பொதுவாக ரிஷபராசினை பற்றி சொல்ல வேண்டால், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். கலைத்துறையில் இருப்பவர்களில் பெரும்பகுதி உங்களுடைய ராசினராக இருப்பார்கள். சுக்கிர பகவானும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். அதன் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சில கலைஞர்களுக்கு சேரும். யோகமான நிலை இருக்கும், வருமானம் இருக்கும், புதிய சொத்து சேரும், புதிய வாகனங்கள் வாங்க முடியும். இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் நன்மை என்று சொல்லுகின்ற நிலையில் 25ஆம் தேதி காலை 11:04 முதல் 27ஆம் தேதி மாலை 4:22 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் கவனமாக இருங்கள், விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இயந்திர பணியில் இருப்பவர்களுக்கும் வாகனத்தை இயக்குபவர்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும், கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். வெள்ளை நிற உடையை உடுத்துவதன் வழியாக சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். மகாலட்சுமி வழிபட்டு வாருங்கள். ஒரு முறை வாய்ப்பிருந்தால் கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையில் வைத்து மாத பலன்களை சன் ஆஸ்ட்ரோ டிவி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. இது என்னன்னா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த நிலையோடு இருக்கும், இந்த விதமான நன்மைகள் ஏற்படும், இந்த விதமான சங்கடங்கள் உண்டாகும். அதற்கு காரணம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை என்பதை தெளிவுபடுத்துவது அந்த பதிவு. இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதன் வழியாக உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். எதை நிதானமாக செய்ய வேண்டும், எதை வேகமாக செய்ய வேண்டும், எந்த முயற்சியை கைவிட வேண்டும், எந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். என்னென்னா, கிரகங்கள் என்று 9 கிரகங்களை நாம் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களும் 9 விதமான காரகங்களை கொண்டு அவருடைய காரகத்துடைய பலன்களை நமக்கு ஒவ்வொரு ஜாதகருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப, நிலைக்கேற்ப பலன்கள் மாறுபட்டு கொண்டிருக்கும்.
இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. உள்ளே போய் பார்த்தா தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருக்குன்னு தெரியும். நீங்கள் பார்த்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கோடிகளுக்கு அதிபதி என்பது உங்களுடைய பார்வைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சங்கடத்தோடு இருக்காங்க, எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க என்பதெல்லாம் அதுக்கு பிறகு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கையில் போராட்டமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, நெருக்கடியும் இருக்குது, ஆதாயமும் இருக்குது. எல்லா விதமான நிலைகளையும் உண்டாக்கிடக்கூடியவர்கள் கிரகங்கள் தான். பெரிய லெவலில் இருந்த நபர்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்து நிறைய பேர் பார்த்துடுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் இருந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டிருக்காங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அழுத்தமான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா இந்த மிதுன ராசினருக்கு மட்டும் இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லலாம். என்னன்னா, நீங்கள் எந்த நிலையில் எப்படி பிறந்திருந்தாலும் சரி, தாய் தந்தை உங்களுக்கு உதவி செய்தார்களோ இல்லையோ, மற்ற உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்தார்களோ இல்லையோ, உயர்வினை நோக்கி நடைபோடக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். சுய உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். இப்போ ஒவ்வொரு நிலையும் தெரியும் உங்களுக்கு. இது ஏன் ஏற்படுது, இது ஏன் ஏற்படுது, இதை எப்படி சமாளிப்பது, இதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்தவர்கள் மிதுன ராசினர். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மூடின உடனே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்க கதவை உடைக்க முயற்சி பண்ணுவீங்க, இல்லையா வேறு பாதையை நோக்கி பயணத்தை மேற்கொள்வீங்க. அதுதான் உங்களுடைய தனித்திறமை. அறிவு என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். புத பகவானுடைய ஆற்றல் பெற்றவங்களே நீங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ஒரு பெரிய பயமுறுத்தலோட இந்த மாதம் தொடங்குது உங்களுக்கு. ஆனால் அந்த பயமுறுத்தலை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அது சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பயமுறுத்தல் என்ன பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளும் இத்தனை வாரமும் கடந்த ஒரு வருடமாக 11ஆம் இடத்தில் லாபகுருவாக சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த மே 1ஆம் தேதி முதல் மிதுன ராசினர் உங்களுக்கு விரய குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார். பொதுவாக 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குரு பகவான் விரய செலவுகளை அதிகரிப்பார் என்பது பொதுவான விதி. சுபகிரகம், அவர் மறைவு பெறுகிறார். அப்போ புத்திசாலித்தனமா என்ன செய்யணும்னா, சுபகிரகம் மறைவு பெறுகின்ற போது கையில் பணம் இருக்கா இடத்த வாங்கி போடுங்க, கையில் பணம் இருக்கா தங்கத்தை வாங்கி போடுங்க. இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் அதுவும் விரைய செலவு தான். அது ஆதாய செலவாக இருக்கும். இல்லையா, பிள்ளைகளை மேற்படிப்பு படிக்க வைக்கணுமா படிக்க வைங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா செய்து வைங்க, வீடு கட்டணுமா வீடு கட்டுங்க. இதையெல்லாம் செய்தாலும் சுப செலவு தான். இது சுப செலவாகத்தான் இருக்கும். அதுக்காக பயந்து அவசியமே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது பதிகிறது. சரியா சொல்ல போனா கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலேங்க மிதுன ராசினர் நிறையவே சங்கடத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. சங்கடம்னா பொருளாதார சங்கடம் மட்டும் கிடையாது, நிறைய சம்பாதிச்சுட்டு கூட இருப்பீங்க. உறங்குவதற்கு நேரம் இல்லை, ஓய்வெடுக்க நேரம் இல்லை, குடும்பத்தோடு இருக்க நேரம் இல்லை, உற்சாகமாக இருக்க நேரம் இல்லை. பணம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சுகத்திற்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கு என்ற நிலையெல்லாம் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருப்பார். இப்ப பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. இதற்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலை உங்களுக்கு ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும். சுகஸ்தானங்க 4ஆம் இடம். அப்போ இவ்வளவு நாளும் ஒரு ஓடிக்கிட்டே இருந்தீங்க பாருங்க, கொஞ்சம் நிம்மதியாக எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைகின்ற நிலை உங்களுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை இருந்த சங்கடங்கள், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதால் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உங்கள் தொழில் இனிமே சுபிட்சமாக நடைபெற ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மறைந்து போன செல்வாக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கு, செல்வம், அந்தஸ்து எல்லாம் உயர ஆரம்பிக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலத்தில். அப்போ இது ஒரு யோகமான காலம் தானே உங்களுக்கு. இது ஒரு பக்கம்.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 13ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். இந்த 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள், உத்தியோகத்திற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள், எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும், லாபமாகும். அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும், பதவி வந்து சேரும். அதன் பிறகு 14ஆம் தேதி முதல் 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போ கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்க, செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விழிப்புணர்வுடன் இருங்க. இதுதான் முக்கியமான தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வரவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வெளிநாடு சென்று வருபவர்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் சாதகமாக இருக்கும். வெளிநாட்டிற்கு போய் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இத்தனை நாளும் அனுமதி கிடைக்கவில்லை என்ற நிலை மாறி இப்பொழுது அதற்குரிய அனுமதி கிடைக்கும். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நேரத்தில் சனி பகவான் 9ஆம் இடத்தை சஞ்சரித்து அவருடைய 3 பார்வைகளாலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திட இருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் ஒருவராலேயே அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தின் மீது, அவருடைய 7ஆம் பார்வை பார்த்தா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீது, அவருடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, வழக்குகளில் வெற்றி பெறுவது, எதிரிகளை விரட்டி அடிப்பது, லாபம் அடைவது, எல்லாவற்றையுமே சனி பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். அதே போல சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். அவராலும் யோகம் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கலைஞர்களுக்கும் இந்த வாரம் யோகமாக இருக்கும், இந்த மாதம் யோகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். இந்த மாதத்தில் 27ஆம் தேதி மாலை 4:23 முதல் 29ஆம் தேதி இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் இருப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். பச்சை நிற உடையை உடுத்துவதுடன் மதுரை மீனாட்சி அம்மனை மனதில் நினைத்து அல்லது ஒரு முறை மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனை தரிசித்துட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.